மம்மி மம்மி இந்த மாதிரி சப்பளங்கால் போட்டு உட்காரும் போது உங்களோட காலம் மறுத்து போதா? இந்த மாதிரி மறுத்து போறது ஒரு சாதாரணமான விஷயம் தானா? இந்த மாதிரி ஆயிட்டே இருந்துச்சுன்னா எப்போ நீங்க டாக்டரை பார்க்கணும்? இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரா ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டெய்லி வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. முக்காவாசி நேரங்க நம்ம சப்பளங்கால் போட்டு உட்காரும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு கால் லைட்டா மறுத்து போறது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஏன்னா முட்டி அப்படி நம்ம நல்லா மடக்கி உட்காரும் போது அந்த முட்டியோட வளைவுல போது இல்லைங்க, ரத்த குழாவும் நரம்பும் அது மேல கொஞ்சம் ப்ரெஷர் வரதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகும். அதே நம்ம உட்காரும் போது இடுப்பை ரொம்ப பெண்ட் பண்ணி குனிஞ்சு சாப்பிட்டா நம்ம இடுப்பு த்ரூவா போற சயாட்டிக் நர்வ்ன்ற ஒரு நர்வ் மேல கூட பிரஷர் வந்து முழு காலு கூட நம்மளுக்கு இந்த மாதிரி மறுத்து போலாம். ஆனா இது உங்களுக்கு நீங்க ஏஞ்சி நின்று ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்குள்ளேயே ஃபுல்லா ஃப்ரீ ஆயிருது, உங்களால நல்லா நடக்க முடியுது, உங்க சொரணை கம்ப்ளீட்டா திரும்பி வந்துருதுன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை. இது உங்க நரம்பும் ரத்த குழாவும் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்குது. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு மடக்காத, என் மேல பிரஷர் வருதுன்றது. இது நம்ம எப்படி தடுக்கிறதுனா, காலோட பொசிஷனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீட்டி வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். ஆனா இந்த மறுத்து போறது உங்களுக்கு ஏஞ்சி நின்று காலெல்லாம் நல்லா ஆட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் இருக்குன்னு வைங்க, இல்லைன்னா ஒரு காலில் மட்டும் இருந்துட்டே இருக்கு, உணர் காலில் சரியாயிருச்சு. இந்த மறுத்து போறதோட சேர்ந்து ஷார்ப்பா உங்களுக்கு காலில் வலி வருது, அந்த கால் உங்களுக்கு நிறைய நேரத்துக்கு பலவீனமா இருக்கு, உங்களோட விரல்ல தூக்க முடியல அப்படின்னா நரம்பு மேல ரத்த குழா மேல ரொம்ப அதிகமான பிரஷர் போயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ நீங்க போய் டாக்டரை பார்க்கணும். எஸ்பெஷலி இது உங்களுக்கு ரெகுலரா நடக்குதுன்னா. நீங்க ரொம்ப நேரத்துக்கு சப்பளங்கால் போட்டு உட்கார்றீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குது, சட்டுனி ஏன்னு சொன்ன சரியாயிருதுன்னா கவலையே பட வேண்டாம். ஆனா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா ஆகுதுன்னா இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். உங்களுக்கு சப்பளங்கால் போட்டு உட்காரும் போது ஒரு வாரத்துல எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஆகுதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.